தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாகவும், குறிப்பாக கடலோர தமிழகத்தில் மிக தீவிரமாகவும் இருக்கிறது. இலங்கை கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய டிக்வா புயல் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு இலங்கை பகுதிகளில் இலங்கை யாழ் பாணத்திலிருந்து கிழக்கே சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவிலும், வேதாரண்யத்திலிருந்து தென்கிழக்கே 140 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலிலிருந்து தெற்கு தென்கிழக்கே 170 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே 280 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து தெற்கே 380 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் கன முதல் மிக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மேலும் இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழகம், புதுவை மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளுக்கு அருகே நிலவக்கூடும். இந்த டிக்வா புயல் வடக்கு வடமேற்கு திசையில் நகரும் பொழுது வட தமிழகம், புதுவை கடலோர பகுதிகளிலிருந்து நள்ளிரவு 60 கிலோமீட்டர் தொலைவிலும், மாலையில் 25 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலவக்கூடும். தேதிக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கன முதல் அதி கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. 30ஆம் தேதி வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஏனைய வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 80 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கன முதல் அதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை. ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சேலம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. டிசம்பர் 1ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. டிசம்பர் 2ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழை வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழகம், புதுவை கடலோர பகுதிகளில் 30ஆம் தேதி இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புள்ளது. அதன் பிறகு டிசம்பர் 1ஆம் தேதி காலை காற்றின் வேகம் படிப்படியாக குறைந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். குமரிக்கடல், மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும்
தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில். 30ஆம் தேதி இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். டிசம்பர் 1ஆம் தேதி காலை முதல் காற்றின் வேகம் படிப்படியாக குறைந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் 30ஆம் தேதி காற்றின் வேகம் உயர்ந்து மாலை முதல் மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 80 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். டிசம்பர் 1ஆம் தேதி முதல் காற்றின் வேகம் படிப்படியாக குறைந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதே சமயம் டிசம்பர் 2ஆம் தேதி மற்றும் 3ஆம் தேதி எச்சரிக்கை ஏதும் இல்லை. கேரளா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகளில் 30ஆம் தேதி முதல் டிசம்பர் 3ஆம் தேதி வரை எச்சரிக்கை ஏதும் இல்லை. ஆழ்கடல் மீனவர்கள் மேற்குறிப்பிட்ட நாட்களில் இப்பகுதிகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் நாகப்பட்டினம் மாவட்டம் கொடியங்கரை 25 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் 19 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி 13 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி தலா 12 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு 11 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் காரைக்கால் தலா 10 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் தங்கசிமிடம், ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம், சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி, ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி தலா 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி, திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார்கோவில் தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம், திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை, தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம், மதுரை மாவட்டம் சிட்டம்பட்டி தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சிவகங்கை, மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, தஞ்சாவூர் மாவட்டம் வெட்டிக்காடு, திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான், ராமநாதபுரம் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர், திருவாரூர் மாவட்டம் கொடவாசல் தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. விருதுநகர், தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர், புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம், மதுரை மாவட்டம் தானியமங்கலம், கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர், திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி, சிவகங்கை, கடலூர் மாவட்டம் குப்பநத்தம் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இனி வரைய நாட்களில் கன முதல் மிக கனமழையும் அதிகனமழையும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இந்த மழையை பொறுத்தவரை மாலை, இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் இந்த கனமழையானது பரவலாக தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.